செல் கிரேட்லி. விற்பனை பண்ணுங்க மிகச்சிறந்த முறையில். I just had an encounter with a salesperson I'll never see again. நான் இப்போதான் முடிஞ்சது. என்ன பண்ணேன், ஒரு சேல்ஸ் பர்சனை பார்த்தேன். ஐ வில் நெவர் see again. அவனை மறுபடியும் நான் பார்க்கவே மாட்டேன் என்னுடைய லைஃப்பில். He wasn't rude. அவன் ரூடாக இல்லை. He wasn't incompetent. அவன் நான் கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு காம்பிடன்சி இல்லாதவனா இல்லை. He wasn't uncaring. என்னை கேர் எடுத்துக்காமையும் இல்லை. He was okay on every front. அவன் எல்லா விதத்துலையும் இருந்தான். But in a world with a dazzling array of choices as to who we can give our business to, இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. as to who we can give our business to. யாருக்கிட்ட நம்ம இதை வாங்கிறது, ஒரு பொருளை வாங்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சாய்ஸ் நமக்கு இருக்கு. I opt for dealing with sales people and organization who are great. நான் யாருக்கிட்ட நான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பயங்கர கிரேட்டான பீப்புள் கிட்ட தான் நான் ஆஃபர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை தான் நினைக்கிறாங்க. ஹியர் இஸ் வாட் ஹேப்பன். இதுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? லுக்கிங் ஃபார் எ நியூ லேப்டாப். நான் ஒரு புது லேப்டாப் வாங்கிறதுக்காக பார்த்தேன். ஐ வாக் இன் அண்ட் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ சி. நான் ஒரு கடைக்குள்ளார போயிட்டு ஒரு ஆளை பார்க்குறேன். அவன் பார்த்தேன். ஹீ இஸ் பிளக்கிங் அவே ஆன் ஹிஸ் கம்ப்யூட்டர். அவன் ஒரு கம்ப்யூட்டரை ப்ளக் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த இதை எடுத்து ஆன் பண்ணிக்கிட்டு அந்த கேபிளை தூக்கி அந்த பவர் இதில் போய் இது பண்ணிக்கிட்டு இருந்தான். சேஸ் ஹாய் வித்தவுட் லுக்கிங் அப், ஐ எம் சியூரியஸ். அதை பார்த்துக்கிட்டே என்னை கூட பார்க்கல, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அந்த வேலையை பண்ணிட்டான். ஐ ட்ரை அண்ட் என்கேஜ் ஹிம். நான் அவர் எப்படியாவது அவருடைய கவனத்தை திருப்பறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹீ ஈவென்ச்சுவலி டியர்ஸ் ஹிம்செல்ஃப் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் to look at the human being standing in front of him. அவன் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனால் என்னை பார்க்கவே இல்லை. he answered some of my questions. நான் கேட்குறேன், அவன் அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே ஆன்சர் பண்ணான். begrudgingly. அப்படின்னா என்ன, வேஸ்ட்டுத்தனமா, ஒரு வேண்டா வெறுப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. shows me some of his words. அவனுக்கு அவனுடைய ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அண்ட் எசென்ஷியலி ஸ்ட்ரகிள்ஸ் டு டூ வாட் he is paid to get done. அவன் என்னவோ அந்த கம்ப்யூட்டரில் பண்ணுறதுக்கே பார்த்துக்கிட்டு இருந்தான். while giving a monologue on why I should buy what he is selling. அப்படியே, சார் இந்த இது நல்லா இருக்கும் சார், இது சூப்பராக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஐ எம் கோயிங் டு இஸ் காம்படிட்டர் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். நான் என்ன பண்ணேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. விட்டுட்டு ஆப்போசிட் கிராஸ் பண்ணிவிட்டு அந்த கடையில் போனேன். தே ட்ரீட்டட் மீ பியூட்டிஃபுல்லி. தே கெட் இட் அண்ட் காட் மை பிஸ்னஸ். நான் போன ஒன்று இது எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி, சார் வாங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை பயங்கரமாக ட்ரீட் பண்ணாங்க. I have worked with a lot of sales teams over the years as a speaker and as a leadership coach. நான் நிறைய சேல்ஸ் டீம் கூட நான் ஒரு ஸ்பீக்கராகவும் லீடர்ஷிப் கோச்சாகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சம் குயிக் அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் த பெஸ்ட். நான் பார்த்ததில் பெஸ்ட்டு சேல்ஸ் பீப்புள் அப்படின்னு நான் யார் நினைக்கிறேனோ அவங்க எப்படி இருந்தாங்கன்றத சில பாயிண்ட் சொல்கிறேன். யூஸ் பீப்புள்ஸ் நேம்ஸ். அவங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அப்படி பேர் சொல்லி கூப்பிடும்போது அடடே நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்காரு இவரு, பரவாயில்லையே, ஓ அப்படின்னாவே என்ன இது, ஓ சார் வாங்க சார் அப்படின்னு நம்ம அவரோட பேர் சொல்லி ஓ சார் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, பரவாயில்ல, நம்ம இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஐபி கஸ்டமர் தான் போல இருக்கு அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு கிடைக்குது. Look at them in the eye and show them you care. அவங்க கஸ்டமருடைய கண்ணை பார்க்குறாங்க. சார் சொல்லுங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணை பார்த்து பேசுகிறீங்க. சே ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ. எப்பெல்லாம் முடியுமோ சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை தேங்க்யூ சார் அப்படி சொல்லணும். லிசன் 1000 times more than you speak. அதிகம் பேசாதீங்க. 1000 மடங்கு நீங்கள் ஒரு மடங்கு பேசுனீங்கன்னா 1000 மடங்கு கேட்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கணும். பி ஆன் டைம்.
சொன்ன நேரத்துக்கு இருக்கணும். கீப் யுவர் ப்ராமிசஸ், உங்களுடைய ப்ராமிஸை கண்டிப்பாக கீப் பண்ணுங்க. பி மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஹெல்பிங் தேன் செல்லிங். விற்கிறதுக்கே முயற்சி பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், சார் இதற்கு பதிலாக இது வாங்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். பி பேஷனேட் அபவுட் யுவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸோ தட் பேஷன் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட். உங்களுடைய சர்வீஸு ப்ராடக்டை பற்றி, சார் பயங்கரமான ப்ராடக்ட்டுங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகும், நான் 100% ஷூராக சொல்கிறேன், நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒன்று கிடைக்காது அப்படிங்கிற உங்களுடைய பேஷனை சொல்லும்போது அது அவருக்கு அப்படியே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் அவரால் சேல் பண்ண முடியும். பி பெட்டர் தேன் எனி ஒன் எல்ஸ் இன் யுவர் ஃபீல்ட் அட் வாட் யூ டூ. மற்றவங்க அதே ப்ராடக்டை மற்றவங்க விற்கிறதுக்கும் உங்களுக்கும் மிக பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு வித்தியாசம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் அதை நிறைய படிக்கணும், நிறைய டெவலப் பண்ணணும். அது ரிலேட்டடாக என்ன சொல்லலாம், எப்படி பேசலாம், இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணும், இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ட்ரீட் யுவர் கஸ்டமர்ஸ் லைக் தே ஆர் விசிட்டிங் ராயல்ட்டி. அவங்க எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்க வர்ற மாதிரி நினச்சிக்கிங்க. ஒரு கஸ்டமர் வரும்போதெல்லாம் காசு கொடுக்க வர்றாருன்னு நினச்சிங்க, அப்போ நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? சும்மா கொடுக்க வர்றாரு, அப்போ எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி நினச்சி ட்ரீட் பண்ணுங்கள். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ். பட் ரிமெம்பர், வாட் செப்பரேட்ஸ் த பெஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் இஸ் தேர் கன்சிஸ்டன்ட் adherence to a few simple best practices that over time evolve into spectacular results. Simple strategies என்னன்னா, பெஸ்ட்டுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, கன்சிஸ்டண்ட்டாக சில சிம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? நல்ல இப்போ மேலே சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளார அப்படியே அதை நம்மளை அறியாமல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியே வரும்போது ஸ்பெக்டகுலர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், பிரம்மாண்டமான ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், சார் நான் என்ன விற்கவா போகிறேன், ஏன் என்கிட்ட இதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், எவ்ரி ஒன் இஸ் செல்லிங் சம்திங். ஒவ்வொருத்தரும் எதையோ ஒன்றை விற்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இதை வேணும்னு கேட்கறதே ஒரு விற்பனை மாதிரி தான். எனக்கு சார் நீங்கள் இதை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு விற்பனை மாதிரி தான். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மற்றவங்களை செய்ய வைக்கிறது ஒரு விற்பனை தான். சரிங்களா? அவங்ககிட்ட நம்ம வாங்குறது ஒரு விற்பனை தான். ஸோ இந்த ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக நம்மளுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.